அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எதையோ போதித்தார். இந்த வார்த்தை குறித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அநேகர் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற நாளை விட அன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப காலையிலே நம்ம எந்திரிப்போம். அவ்வளோ வேகமாக எல்லா காரியத்தையும் எதுவாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தேவனை ஆராதிக்கிறதுலையும் சரி, ஜெபம் பண்ணதில் எதிரியுமே குறைவுகள் இருக்காது. அது மாதிரி செய்தி கொடுக்கும்போது, தேவ வார்த்தையை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரியே இருக்கும், நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, இன்றைக்கி நல்லா இருந்தது வார்த்தை. ஆனால் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், வெளியே வந்து அவர் ஒரு மணி நேரம் எடுத்திருக்காருன்னு வச்சிங்களேன், ஒரு தேவனுடைய வார்த்தையை ஒரு மணி நேரமாக போதிச்சிருக்காருன்னு வச்சிங்களேன், வெளியில் வந்து அந்த செகண்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும். வெளியே வந்துட்டு அன்னைக்குள்ளே யாராவது உங்கள்கிட்ட கேட்டான்னு வச்சுங்க, இன்றைக்கி என்ன சர்ச்சில் மெசேஜ், அடுத்த வார்த்தை நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா, எதையோ போதிச்சார் அவர் சொன்னது அவருக்கே தெரியாது போல இருக்கு. இதை ஏன் இந்த காரியம் என்றால், மெய்யாலும் உங்கள் மீதும் குறைவல்ல, போதித்தவர் மீதும் அல்ல. இது ஏன் அந்த சத்தியம் உங்களுக்குள்ளாக அதை மறைக்கப்பட்ட வேண்டிய காரியம், இந்த உலகத்துடைய காரியம். அது முதலாவது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தேவ வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் என்றால், அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமே அதுதான். அந்த வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கும் போது, அதை யோசிக்கும் போது, அந்த வாரத்தில் சில சகோதரிங்க வந்து அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த வசனத்தை வந்து அந்த வாரத்தில் படிக்கிறவங்களும் அநேக பேர். அதை குறித்து இது பார்த்திங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தேவன் நடப்பதும் நடக்க போகிறது, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடக்க போகிற காரியத்தை தான் தேவ வார்த்தையின் மூலியமாக அவர் வெளிப்படுத்துவார், அவர் போதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தான் உங்களுடைய சிந்தை அதை இந்த கலையை விதைக்கிற அந்த உலகத்தை என்ன பண்ணுவான்னா, நம்மை வெறுப்பு என்ற காரியத்தை உருவாக்கி விட்டுருவான். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அடையக்கூடாது, இதுதான். அப்போ இந்த பிரச்சனை இது அநேகருக்கு உண்டு. அப்போ இதிலிருந்து நான் எப்படி, அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும், அந்த வார்த்தை நான் கேட்குற வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்போ காது கொடுத்து கேட்கறது தான், வார்த்தையை காது கொடுத்து கேட்கறது தான் நலம் என்றால், அப்போது நாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கிறோன்னு வச்சுங்களேன், எந்திரிக்கிறது முன்னாடி இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம் தெரிஞ்சு போச்சு, எழுந்து அந்த நேரத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வார்த்தை கொடுக்குறீங்க, இந்த வார்த்தை எனக்குள்ளாக நான் அதை உணர்ந்து கொள்ளும்படியாக உணர்வின் ஆவியினாலேயும் விசுவாசத்தின் கதவை எனக்கு திறந்துடலமப்பா. இந்த வார்த்தை ஒன்று கூட எனக்கு தவறி போயிடக்கூடாது, இந்த வார்த்தை என்னுள்ள கிரியை செய்யணும். என்னுடைய உணர்வுள்ள ஆவியினால் கொடுக்க பிறந்த வார்த்தைகளை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போய் பாருங்கள், இந்த காரியத்திலேருந்து எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலை. காலையில் முடியல, சரி சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம். ஏன் காரியம்னா, அந்த நேரத்தில் அந்த ஜெபத்துக்கும் அநேக தடைகள் உண்டாகும். அதனால் இதை உங்களுக்குள்ளே குற்றமாகவும் எண்ணிக்கொள்ளாதீங்க. நம்ம வார்த்தை என்னமோ கேட்டோம், ஆனால் இது தெரியல,
மற்றவங்களுக்கு மட்டும் தெரியுதுன்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதுன்னு தான். பரலோகத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அவர் விசுவாசிக்கிற ஒருவரும் அடையக்கூடாதுன்னு தான் இந்த உலகத்தானுடைய திட்டம். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் தேவனோட ஆலயத்தை போய் பாருங்கள். இது கண்டிப்பாக கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனம் உள்ளது மாத்திரமல்ல, உங்களை வேறு சத்தியத்துக்குள்ளாக உங்களை நிலைநிறுத்தும்படியாக தான் அந்த வார்த்தைகள். ஏன்னா தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கொடுக்குற மன்னா, இந்த மன்னா உங்களை மேலும் பலப்படுத்தும். வார்த்தை என்ற மன்னா உங்களை மேலும் பலப்படுத்தும். ஜெபம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போங்க. ஓகே, இந்த நாளுக்காக பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.